வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. விஜய் வருகையால் 2026 தமிழகம் மாறப்போகும் ஆட்சி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். அதாவது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் களத்திலே கால் பதிப்பிப்பது 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை கொஞ்சம் கணிசமாக மாற்றக்கூட வகையில்தான் அக்கட்சி களமிறங்கியுள்ளதாம். அதாவது தமிழகத்தில் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக கோலோச்சி வருகின்ற திராவிட கட்சிகளான திமுக மற்றும் அதிமுகவுக்கு விஜயின் அரசியல் நகர்வுகள் ஒரு புதிய சவாலாகவும் அமைந்துள்ளதாம். அவர் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைப்பார் என்பதை பொறுத்துதான் ஒரு திராவிட கட்சியின் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் என்ற அரசியல் விமர்சகர்களும் அரசியல் வட்டாரங்களும் தெரிவிக்கிறது. அதாவது இது தீர்மானிக்கும் காரணி விஜய் யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார் என்பது 2026 தேர்தலில் எந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படக்கூடிய வகையில் அது தீர்மானிக்கும் என்பதை குறித்துதான் அரசியல் விமர்சகர்கள் கருத்துக்கள் ஒன்றை தெரிவித்துள்ளனர். திமுகவின் வாக்குகள் விஜய் மற்றும் அதிமுகவின் கூட்டணிக்கு எதிராக பிரிக்கப்படும். அதிமுகவின் பாரம்பரிய வாக்கு வங்கி மற்றும் விஜயின் இளைஞர்கள் வாக்கும் இணைந்தால் திமுக கூட்டணி கடும் போட்டிகள் அதில் நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது அதிமுக தற்போது ஒரு தலைமை சிக்கலை எதிர்கொண்டு வரும் நிலையில் விஜய் வருகையை அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கும். விஜயின் கவர்ச்சியும் மக்கள் செல்வாக்கும் அதிமுக கூட்டணிக்கு ஒரு புதிய முகத்தை கொடுக்கும் என்பதே தெளிவாக கூறப்படுகிறது. இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். அவர்கள் ஏற்கனவே எதிர்பார்த்த வாக்குகளில் கணிசமான வாக்குகளே விஜயின் பக்கம் செல்லக்கூடும். இது ஒரு திமுகவின் வெற்றியை சிக்கலாக்கியுள்ளது. அவர்களை பல தொகுதிகளிலே தோல்வியடை செய்ய அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறதா. அதாவது விஜய் அதிமுகவை தவிர்த்து காங்கிரசுடன் கூட்டணி அமைத்தால் அதிமுகவுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய தற்போது திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியானது விஜய் பக்கம் வந்தால் திமுகவுக்கு ஏற்படும் சேதத்தை விட அதிமுகவுக்கே மிகப்பெரிய ஒரு சேதம் வருகின்ற தேர்தலில் ஏற்படும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது. அதிமுகவின் பலம் குறைவு. அதிமுகவின் வாக்கு வங்கி ஏற்கனவே உள்ள பல்வேறு பிரிவுகளால் பலவீனமடைந்த நிலையில்தான் விஜய் வருகையை அதிமுக வாக்கு வங்கி மேலும் பலவீனப்படுத்தும். அதிமுகவில் அதிருப்தியுள்ள தொண்டர்கள் எல்லாம் மற்றும் நடுநிலையார்கள் விஜயின் பக்கம் செல்லக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா. அதாவது விஜய் தனித்து போட்டியிட்டால் என்னவாகும் என்றால், விஜய் தனித்து போட்டியிட்டால் அவர் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளின் வாக்குகளை கண்டிப்பாக பிரிப்பார். இதனால் கட்சிகளின் வெற்றி வாய்ப்புகள் குறையும் என்றும், ஆனால் அதே நேரத்தில் விஜயும் ஆட்சி பிடிக்கும் அளவுக்கு வெற்றி பெறுவாரா என்பது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் என்று. எனவே தொங்கும் சட்டசபை அமைய வாய்ப்பு உண்டு. விஜய் யாரை ஆதரிக்கிறாரோ அந்த கட்சி தான் கண்டிப்பாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது. தமிழகத்தில் முதன்முறையாக ஒரு மூன்றாவது பெரிய அரசியல் சக்தி உருவாகக்கூடும். இதனால் கூட்டணி ஆட்சிகள் வாய்ப்புகள் உருவாகலாம். மொத்தத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் அரசியல் நகர்வு ஒரு முக்கிய திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. அவர் எடுக்கும் கூட்டணி முடிவு ஒரு திராவிட கட்சியை கண்டிப்பாக ஆட்சியிலிருந்து அகற்றவோ அல்லது வலுவிழக்கவோ செய்ய முடியும். எனவே எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் என்பதை விட எந்த கட்சிக்கு பின்னடைவு ஏற்படும் என்பதே தற்போதைய அரசியல் வட்டாரங்களாகவும் யூகங்களாகவும் வகுத்து வரும் விவாதமாகவும் மாறியுள்ளதாம். இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.